ஹை வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஏன் நீங்கள் என்னை உதவிக்கு கூப்பிடக்கூடாது? கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், தயங்காதீங்க. இந்த மாதிரி கேஷுவலாக பேசுவோம். இது எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது? ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தடவை மட்டும் மீனிங் கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் அதே ஃபார்மேட்டில் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ கால் அப்படின்னா கூப்பிடு, அலை அப்படின்னு அர்த்தம். யூ கால் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, அதாவது கொஸ்டினாக கேட்குறதுக்கு டூ யூ கால். ஸோ அந்த கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்வியாக மாற்றுறோம். யூ கால் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்க, டூ யூ கால் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுவீங்களா. ஓகே, ஒய் டூ யூ கால் மீ, ஏன் என்னையை கூப்பிட்றீங்க? அந்த ஒய் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்னு வரும். ஹை வெல்கம் யூ டு சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ யூ கால் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்க, டூ யூ கால் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுவீங்களா, ஒய் டு யூ கால் மீ அப்படின்னா ஏன் என்னை கூப்பிட்றீங்க. அதவே ஒய் டோன்ட் யூ கால் மீ அப்படின்னா ஏன் என்னை கூப்பிடக்கூடாது, என்னை கூப்பிடலாமே. ஒய் டோன்ட் யூ கால் மீ ஃபார் ஹெல்ப், உதவிக்கு என்னை கூப்பிடலாமே. ஏன் நீங்கள் என்னை உதவிக்கு கூப்பிடக்கூடாது, ஒய் டோன்ட் யூ கால் மீ ஃபார் ஹெல்ப். கூப்பிடுங்கள், கால் மீ, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஐ ஹெல்ப் யூ. தயங்க வேண்டாம், டோன்ட் ஹெசிடேட். ஸோ இதெல்லாம் கேஷுவலான சென்டென்சஸ், கொஸ்டின்ஸ். சிம்பிளாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களால் இந்த மாதிரி கண்டினியூஸாக பேச முடியும். திஸ் இஸ் கால்டு ஃப்ளூயன்சி. ஸோ கண்டினியூஸாக பேசுகிறது தான் ஃப்ளூயன்சி. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன் அவங்க பணம் கொடுக்கக்கூடாது? அவங்ககிட்ட நிறையா பணம் இருக்கே, அவங்ககிட்ட கேளுங்க, மறக்க வேண்டாம். த கிவ் மணி, ஆஸ்க், ஃபர்கட் அப்படின்னு உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் அவங்க பணம் கொடுக்கக்கூடாது? ஒய் டோன்ட் தே கிவ் மணி, அவர்களிடம் பணம் நிறைய இருக்கிறது. தே ஹாவ் மோர் மணி. ஒய் டோன்ட் தே கிவ் மணி, தே ஹாவ் மோர் மணி. இந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ அப்பப்போ டென்ஸையும் நோட் பண்ணிக்கிறணும். ஆஸ்க் தம், அவங்ககிட்ட கேளுங்க. இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆஸ்க் தம் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி. இது வேர்பில் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு பேர். ஸோ ஆஸ்க் தம், அவங்ககிட்ட கேளுங்க. டோன்ட் ஃபர்கட், மறக்க வேண்டாம். ஸோ இதுவும் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஏன் அவர் அங்கே சாப்பிடக்கூடாது? அவர் அங்கே சாப்பிடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவர்களிடம் அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் அங்கே சாப்பிட வருவார், அவரை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஈட், ஆஸ்க், டெல் இந்த 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸையும் இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டூ வரல பாருங்கள் இங்கே, ஏன்னா அது பன்மை. பன்மைக்கு மட்டும்தான் டூ வரும். இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்குலருக்கு டஸ் யூஸ் பண்ணணும். ஒய் டசன்ட் ஹீ ஈட் தேர், ஏன் அவர் அங்கே சாப்பிடல? ஆஸ்க் ஹிம் டு ஈட் தேர், அவர் அங்கே சாப்பிடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ஆஸ்க் அப்படிங்கிறது கேட்டுக்கிறது. ஆஸ்க் ஹிம் டு ஈட் தேர். டெல் தம் அபவுட் ஹிம், அவங்கக்கிட்ட அவரை பற்றி சொல்லுங்கள். டெல் தம் அபவுட் ஹிம். இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வரக்கூடாது? இங்கு அவர்கள் கூடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கூடுதல் அதாவது அசம்பிள் ஆகிறது. ஓகே, இங்கு அவர்கள் கூடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். இது கண்டிப்பானது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்பொழுதே செய்யுங்கள். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதாவது டஸ் சிங்குலருக்கு வரும், டூ ப்ளூரலுக்கு வரும். அதாவது டஸ் ஒருமை, டூ பன்மை. இங்கே மாணவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் டோன்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஹியர், ஏன் இங்கே வரல, ஏன் இங்கே வரக்கூடாது? ஆஸ்க் தம் டு அசம்பிள் ஹியர், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க இங்கே அசம்பிள் ஆகும்படி. இட் இஸ் மஸ்ட், இது கண்டிப்பானது. ஓகே, இட் இஸ் மஸ்ட். மஸ்ட் அப்படின்னாலே கட்டாயம் அப்படின்னு அர்த்தம். இது கட்டாயமானது. டூ திஸ் நவ், இப்போவே செய்யுங்க. நான் ஏன் பேசக்கூடாது? நான் பேசலாமே, நான் ஏன் பேசக்கூடாது? எனக்கு முழு விவரங்களும் தெரியும்.
அனுமதி வாங்குங்கள். நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஓகே, நான் ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன். எனக்கு முழு விவரங்களும் தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் ஏன் பேசக்கூடாது? ஒய் டோன்ட் ஐ ஸ்பீக்? ஐ நோ ஃபுல் டீட்டெயில்ஸ். எனக்கு முழு விவரங்களும் தெரியும். கெட் பெர்மிஷன். அனுமதி வாங்குங்கள். ஐ மஸ்ட் டெல். நான் கண்டிப்பாக கட்டாயமாக சொல்ல வேண்டும். எல்லா சென்டென்சஸையும் பாருங்களேன், எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏன்னா நிகழ்காலத்தில் நம்ம பேசுகிற மாதிரி. ஓகே, நான் ஏன் பேசக்கூடாது இப்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் நான் பேசுகிறேன், எனக்கு முழு விவரமும் தெரியும். இது எல்லாமே நிகழ்காலம், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இன்னொரு டவுட் வரும். ஒருமை அப்படின்னு வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே ஐ அப்படிங்கிற வார்த்தை நான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஸோ அது ஒருமை. இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன். நிறைய இடங்களில் கிராமர் ரூல்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது பன்மையோடு சேர்ந்துக்கிறோம். ஓகே, இங்கே பன்மைக்கு நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இது பன்மையோடு சேர்ந்துக்கிறது. ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். ஆனால் ஐ வந்துச்சுன்னா அந்த ப்ளூரலோடு சேர்ந்துக்கிறோம். ஐ ஹாவ் அப்படின்னு தான் சொல்லணும், ஐ ஹேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஐ டோன்ட். அந்த டூ பன்மையாக இருந்தாலும் ஐயோடு சேர்ந்துக்கிறோம். இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அதெல்லாம் அப்புறம். ப்ரொனவுன்சியேஷனுக்காக இங்கிலீஷ் பீப்புள் சேஞ்ச் பண்ண ரூல் இது. அந்த ஐயோட ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஹாவ் தான் பெட்டராக தெரியும். ஸோ ஐ டூ, ஐ ஹாவ் அதுதான் பெட்டராக தெரியும். ஸோ அவங்க அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள்லாம் ஏன் விளையாடக்கூடாது? இங்கே விளையாடலாமே. குழந்தைகள் கண்டிப்பாக விளையாட வேண்டும். அவர்களுக்காக ஏற்பாடு செய்யவும். ஓகே, ஸோ குழந்தைகள்லாம் இங்கே விளையாடலாமே. குழந்தைகள் கண்டிப்பாக விளையாடணும், அவங்களுக்காக ஏற்பாடு செய்யவும். ப்ளே, ஷுட், அரேஞ்ச். இந்த 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஒய் டோன்ட் சில்ட்ரன் ப்ளே? குழந்தைகள் ஏன் விளையாடக்கூடாது? ஒய் டோன்ட் சில்ட்ரன் ப்ளே? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேள்வி கிடையாது இது. இது விளையாடலாமே, ஏன் விளையாடாமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சில்ட்ரன் ஷுட் ப்ளே. குழந்தைகள் கண்டிப்பாக விளையாட வேண்டும். இந்த கண்டிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷுட் வருது. சில்ட்ரன் ஷுட் ப்ளே. அரேஞ்ச் ஃபார் தம். அவர்களுக்காக ஏற்பாடு செய்யவும். இந்த ஏற்பாடு அப்படிங்கிறதுக்கு அரேஞ்ச், தயார் செய்யவும் அப்படிங்கிறதுக்கு அரேஞ்ச். அரேஞ்ச் ஃபார் தம், அவர்களுக்காக. லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். சிச்சுவேஷனல் பேஸ்டு கான்வர்சேஷன், அதாவது சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.